உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நாட்டுப்புற கலைகளை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர், திருச்சி, விழுப்புரம், பெரம்பூர் மாவட்டம், அதுமாரி மாவட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். அந்த மாவட்டங்கள்லாம் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் திருவிழானாக்க கரகாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் லாவணி அதுமாரி எல்லாம் வைப்பாங்க. அப்புறமும் நாடகங்கள் தரப்பில் மகாபாரதம், ராமாயணம், அர்ச்சந்திரா நாடகம், இளநிய நாடகம், அதுமாரி இன்னும் நிறைய நாடகம்லாம் இருக்குது. அப்புறம் எரிஞ்ச கத்தி எரிய கச்சு அப்படின்ட்டு ரெண்டு தரப்பில் உட்காந்துக்கிட்டு பாடுவாங்க, அது வேறு இருக்கும். இன்னும் நிறைய கலைகளுங்க, ஏகப்பட்ட கலைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்திலலாம் பார்த்தாக்கா அதுமாரிலாம் இல்லை. இந்த சில இது மட்டும், இந்த தப்பாட்டம் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ அங்கே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது எதுக்காக இருந்தாலும் அதுமாரி கரகாட்டமும் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம், மிச்சம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. நாடகக்குழுலாம் இப்போ அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து மதுரை அந்தமாரி இருந்தால் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கு. யாராச்சும் பண்ணால் அது பெரும்பாலும் இப்போ விரும்புறதில்ல. அதுமாரி அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. இந்த கலைகள்லாம் ஏன் இப்படி அழிஞ்சுதுன்னா அந்த பாரம்பரியம், அவங்க உள்ள மகன்கள்லாம் அதை எடுத்து நடத்தாமல் அவங்க படிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் அது மேலே இப்போ நடத்துறது ரொம்பவும் கம்மி. அதுமாதிரி கும்பகோணத்தில் கூட இருந்தாங்க, தஞ்சாவூர்லேயும் இருந்தாங்க. இப்போ நாடகக்குழுலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கரகாட்டம் மட்டும்தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நன்றி, வணக்கம்.